ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। योऽष्टादशजपो नित्यं योऽष्टादशजपो नित्यं नरो निश्चलमानसः ज्ञानसिद्धिं स लभते ततो याति परं पदम् पाठे समग्रे सम्पूर्णे ततोऽर्धं पाठमाचरेत् तदा गोदानजं पुण्यं लभते नात्र संशयः. பகவத்கீதையின் பாராயண மகிமையை இந்த ஸ்லோகங்கள் சொல்கின்றன. பாராயணம் என்பது நம்முடைய பண்பாட்டுல மிக முக்கியமான ஒரு விஷயம். அர்த்தம் தெரிந்து கொள்வதற்கு முன்னால் மனப்பாடம் செய்வது. நாள்தோறும் பாராயணம் செய்து கொண்டே இருந்தால் மனசுல நன்றாக பதிந்துவிடும். புஸ்தகத்துல இருக்கிற வித்தையை நாம் அவ்வளவு மதிப்பதில்லை. மஸ்தகத்துல இருக்கான்னு கேட்பாங்க. அதாவது நமக்கு வாழ்க்கையில ஒரு கஷ்டம் வரும் பொழுது எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பகவத்கீதை ஸ்லோகமோ திருக்குறளோ மனப்பாடமாக மனசுல இருந்து அதோடைய பொருளும் இருந்ததுன்னா உபயோகப்படும். அப்போ போய் நான் புஸ்தகத்தை புரட்ட முடியுமா? அதனால நம்முடைய பெரியவர்கள் என்ன வச்சாங்க, இது ஒரு கடமையாவே வச்சுட்டாங்க. இந்த பாராயணம் என்பது பிரம்ம யஜ்ஞம், ரிஷி யஜ்ஞம். எல்லாருமே தினம் ஒரு அரை மணி நேரமாவது பாராயணம் செய்ய வேண்டும் என்பதை ஒரு விதியாவே வச்சிருக்காங்க. ஆக யார் ஒருவர் நிಶ್ಚல மானசக, அசையாத மனதுடன், அலைப்பாயாத மனதுடன் ஒவ்வொரு நாளும் கீதையின் 18 அத்தியாயங்களையும் பாராயணம் செய்கிறாரோ, இப்படி செய்ய முடியுமா அப்படின்லாம் கேட்க வேண்டாம், நிறைய பேர் செஞ்சுட்டு இருக்காங்க. மொத்தம் பகவத்கீதையில 18 அத்தியாயங்கள் இருக்கின்றன, 700 ஸ்லோகங்கள் இருக்கின்றன. இதை பாராயணம் செய்வதற்கு ஒரு 2.5 மணி நேரத்துல 3 மணி நேரம் வரை ஆகும். 3 மணி நேரம் தினப்படி பாராயணம் செய்கின்ற பெரியவர்கள்லாம் இன்றும் இருக்கிறார்கள். விசேஷ நாட்கள்ல பண்றது உண்டு. வைகுண்ட ஏகாதசி, அப்புறம் ஸ்ரீகிருஷ்ண ஜெயந்தி, இது போன்ற நேரங்கள்ல சம்பூர்ண கீத பாராயணம் நடைபெறும். நாள்தோறும் இதை விரதமாக வைத்துக்கொண்டு செய்யக்கூடிய பெரியவர்கள் இருக்கிறார்கள். அப்படி டெய்லி நான் கீதையை 18 அத்தியாயத்தையும் பாராயணம் பண்றேன் அப்படின்னு சொன்னா என்ன கிடைக்கும் எனக்குன்னா, ஞான சித்திம் சலபத்தே சக, அவன் ஞான சித்தியை அடைகிறான். ஞான சித்தினா என்ன? மெய்யறிவில் நிலைத்திருத்தல். அந்த அத்வைத பிரம்மஞான நிஷ்டையை பெற்று, இது பாராயணம் பண்றதோட இல்ல, பாராயணம் செய்வதால என்ன கிடைக்கும்னா பொருள் தெரிஞ்சுக்கிறதுக்குரிய பாக்கியம் கிடைக்கும். குருமுகமாக இந்த ஞானத்தை பெற்று இந்த பொருள்லாம் மனசுல நன்றாக ஆழ் மனதிற்கு சென்ற பிறகு அவன் ஞான சித்தியை அடைவான். ததஹ பரம்பதம் யாத்தி, அதற்கு பிறகு அவன் மோட்சத்தை அடைகிறான், மோட்சத்தை உணர்கிறான். செத்த பிறகு சிவலோகம் போவதல்ல, இங்கேயே இப்பொழுதே ஜீவன் முக்தனாக, ஆனந்தத்தில் திளைப்பவனாக, உலகின் இன்ப துன்பங்களால் பாதிக்கப்படாதவனாக நிம்மதியாக இருப்பான் அப்படின்னு அர்த்தம். ஒரு நாளைக்கு நம்ம எல்லாருக்குமே 24 மணி நேரங்கள் தான் இருக்கு இல்லையா? கடவுள் அதுல ஒன்றும் கூட குறைய வைக்கல. நம்மாழ்வார் என்று ஒரு இயற்கை விஞ்ஞானி இருந்தார், ரொம்ப பெரியவர். அவர் ஒரு விஷயம் சொன்னார். அதாவது எல்லாருக்குமே 24 மணி நேரங்கள் தான். ஒரு 8 மணி நேரம் தூக்கத்திலே போயிடுது. இன்னொரு 8 மணி நேரம் நம்ம குளிக்கிறது, சாப்பிடுறது, நம்முடைய அன்றாட கடமைகள், ஆபீஸ் போறது வர்றது, அதுக்கு வச்சுக்கலாம். 3வது 8 மணி நேரத்தை நம்ம என்ன செய்கிறோம் அப்படிங்கிறதுலாம் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றியே அடங்கி இருக்குன்னு சொன்னார். இவ்வளவு முக்கியமான விஷயம் இல்லை. யாரை கேட்டாலும் எனக்கு டைம் இல்லைன்னு சொல்றோம். ஆனா நம்முடைய நேரம் எங்கோ விரயம் ஆகிறது. இது போன்ற உருப்படியான பாராயணத்திற்கு நமக்கு நேரம் இருக்கிறதா அப்படிங்கறத நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம மனசுக்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஆக இது எதற்காக சொல்லப்பட்டதுன்னா, நமக்கு பாராயணம் செய்வதற்கு நம்மை உற்சாகப்படுத்துவதன் பொருட்டு சொல்லப்பட்டிருக்கு. 18 அத்தியாயங்களையும் நாள்தோறும் பாராயணம் செய்தால் அதற்கு அர்த்தம் தெரிந்து கொள்ளும் பாக்கியம் கிடைக்கும். அர்த்தம் தெரிந்து கொண்டால் ஞான சித்தியை அடையலாம். அடுத்த ஸ்லோகம் என்ன சொல்கிறதுன்னா, சரி, சம்பூர்ணே பாட்டே அசமக்ரே,
முழுமையா படிக்க முடியல, 18 அத்தியாயம் படிக்க ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் இதுக்குன்னே என்னால கொடுக்க முடியாது, எனக்கு அவ்வளவு நேரம் இல்லை அப்படின்னு சொன்னா, ததஹ அர்த்தம் பாட்டம் ஆச்சரேத். சரி, அதுக்கு பதிலா என்ன பண்ணலாம்னா பாதி படிக்கலாம், 18ல பாதி 9 அத்தியாயங்கள் பாராயணம் செய்யலாம். அப்படி பாராயணம் செய்தால் என்ன பலன் கிடைக்கும்னா, கோதானஜம் புண்ணியம், பசுவை தானம் செய்தால் என்ன புண்ணியம் கிடைக்குமோ அந்த புண்ணியம் கிடைக்கும். ஏன்னா பசுமாடு தானம் பண்றதுங்கிறது எவ்வளவு உயர்ந்த விஷயம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு பசுமாடோடைய இது பசுமாட்டுல எல்லா தெய்வங்களும் இருக்குன்னு நம்ம சொல்றோம். கோதானம் என்பது ரொம்ப உயர்ந்த ஒரு தானமாக சொல்லப்பட்டிருக்கு. ஒரு கோதானம் செய்த புண்ணியம் எப்படி கிடைக்கும்னா, ஒரு கீதைய 9 அத்தியாயங்கள் பாராயணம் செய்வதால கிடைக்கும். நிஜமாவா அப்படின்னு கேள்வி கேட்க கூடாது. அத்ர சம்சயஹ ந. இங்க என்ன சொல்றார், இத பத்தி சந்தேகப்படாதே. நமக்கு எப்பயுமே இந்த சந்தேகம் தானே பெரிய சத்ரு. வியாசர் சொல்லியிருக்கார், வராக புராணத்துல பெரியோர்கள்லாம் சொல்லியிருக்காங்கன்னா அதுல ஒரு ஸ்ரத்தை இருக்கணும், நமக்கு நம்முடைய நன்மையின் பொருட்டு சொல்லி இருக்கிறார்கள். ஆக நம்ம 18 அத்தியாயம் படிச்சா ஞான சித்தி கிடைக்கும், 9 அத்தியாயங்களை பாராயணம் செய்தால் நமக்கு கோதானம் செய்த புண்ணியம் கிடைக்கும். இதெல்லாம் எதற்குனாக்கா, ஒரு குழந்தைய உற்சாகப்படுத்துறதுக்கு என்ன சொல்லுவோம், இந்த சாக்லேட் வாங்கி தரேன் ஸ்கூலுக்கு போலாவா, ஏதோ ஒன்று சொல்லுவோம். அந்த மாதிரி நமக்கு இதுல ஒரு ருச்சியை உண்டு பண்ணுவதற்காக உண்மையாகவே அதோடைய பலனை சொல்லி, உனக்கு இதெல்லாம் கிடைக்கும்பா பண்ணு என்று சொல்லி ரொம்ப அன்போடு சாஸ்திரம் நம்மை சரியான வழியில் அழைத்து செல்கிறது. தொடர்ந்து இந்த ஸ்லோகங்களுடைய விளக்கத்தை அடுத்த பகுதியில பார்க்கலாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஹரிஹி ஓம் தத்சத். ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து.